சென்னை கொளத்தூரில் இளைஞர் ஒருவர் ராட்வீலர் நாயை வைத்து வயதான தம்பதியை கடிக்கவிட்டு மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாயை வைத்து முதியவரின் வேஷ்டியையும் கடித்தெழுத்து நிர்வாணமாக்கி துரத்திய கொடூரமும் அரங்கேறியுள்ளது. நான் வைக்கல் வீட்டு பையன், நீ என்ன செய்ய நீ நான் அவ்வளவு மரியாதை இல்லாம பேசுறான் பாத்துக்கோ. இங்கனக்குள்ள இருந்துட்டு வேட்டி அவுத்து அவர் அம்மளத்தோட விட்டு ஓட ஓட இந்த கொடுமை கண்கள்லாம் காட்சியை நான் பார்க்கவே இல்லையா, உலகத்திலே பார்க்கல. இந்த கொடுமைப்படுத்திட்டான்யா. அவுத்து விட்டு ஒரு ஆம்பளைய கட்டின புருஷனை பாடா சுத்த விட்டு நட விட்டு இந்த கொடுமை எங்கேயுமே நடக்கல பார்த்துக்கோ. எனக்கு நடந்திருக்கு. தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தான். வந்து நாயை உசுக்காட்டிட்டு ஒரு பொண்ணுகிட்ட விரட்டிக்கிட்டே இருந்தான். அந்த பொண்ணுக்கு போய் நான் கேட்டேன், போய் என்னப்பா இப்போ பொம்பளை பிள்ளைகிட்ட போய் வாக்கிக்கிட்டு வாக்கிங் போகணுன்னா நேராக மெயின் ரோட்டுக்கு போ, அங்கே போ, இங்கே வராத அப்படின்னு சொன்னேன். நீ யார்ரா கேட்கறதுக்கு, இருறா வாரண்டாண்ணா வாடா அப்படின்னு. இருறா வாரண்டான்னு ஒரு செகண்டில் வந்துட்டாங்க. வந்து நாயை உசுக்காட்டி விட்டுதான் சுற்றி வருதான், காப்பாற்று சிரிக்கான், கக்கன்னு சிரிக்கான். சிரிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி வர சிரிக்கான். வேட்டி அவுத்து விடுது. எங்கள் வீட்டுக்காரமா இப்போ விடுறாச்சாங்க, அது உடையாம முட்டுக்கான். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த வயதான தம்பதியை அந்த இளைஞர் மீண்டும் வீட்டின் முன்பு வந்து மிரட்டும் தொனியில் பேசியுள்ளார். அங்க பேசிட்டு இருக்கும்போது இவர் அரைகுறையா கேட்டுக்கிட்டு, ஏய் இங்க வாடா, இங்க வாடா, நான் பாத்துக்கிறேன், வாடா, இங்க வாடா. அடியேன் கேட்க என்னன்னு கேட்டாங்க. பக்கத்துல அடியேன் கேட்டாங்க. இருறா வாரேன் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு வந்து சாப்பிடு. அப்படியே எக்கு ஐயா இரு பேச விடுங்க. டிவில பார்த்தா ஒண்ணுமே நடக்காம அவங்களா எமோஷனலா ஓவர்ஃப்ளோ ஆகி நாய் கடிச்சு காட்ட சொல்லி அடிச்சுச்சுன்னாங்கல்ல. சென்னை கொளத்தூரில் ராட்வீலர் நாயை ஏவி வயதான தம்பதியினரை தாக்கிய சம்பவத்தில் நாயின் உரிமையாளர் மீது போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வயதான தம்பதி நாய் குறித்து அதன் உரிமையாளரிடம் முறையிட்டபோது நாயை ஏவி கடிக்கவிட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து புழல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.